ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் பக்தர்களுக்காக இன்று தரிசனத்துக்கே 12 மணி நேரம் தான் ஆகுது. ஒன்றும் பெரிய லெவலில் எதுவும் சண்டேன்றதுனால கூட்டம் எதுவும் இல்லை. மழை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மற்றபடி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. டிக்கெட் கொடுத்தாங்க, டிக்கெட் ஆகிடுச்சு, எவ்வளோ ஸ்டேட்டஸ் இருக்குன்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பா பிப்ரவரி மாதம் 2025 2 புக்கிங் அப்டேட் தேவஸ்தானம் சார்பாக கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப், அதாவது நவம்பர் 18 காலை 10 மணி தொடங்கி நவம்பர் 20 காலை 10 மணி வரை இந்த புக்கிங் ஓப்பனில் இருக்கும். அதாவது லக்கி டிப் செலெக்ஷன், மூலவரை போய் கிட்ட நின்று தரிசனம் பார்க்குற மாதிரி சுப்பரபாத தோமாலை அர்ச்சனை, இந்த லக்கி டிப் செலெக்ஷன், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கணும். இது 20 மதியம் 12 மணிக்கு, நவம்பர் 20 மதியம் 12 மணிக்கு குழுக்களில் தேர்ந்தெடுப்பாங்க. யார் பார்ட்டிசிபேட் செலக்ட் ஆகிறீங்களோ அவங்க பேமெண்ட் கட்டி பண்ணிக்க வேண்டியதான். என்னோட எப்படி புக் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட், அதாவது 500 ரூபாய் கல்யாண உற்சவ சேவா டிக்கெட்னு சொல்லுவாங்க. கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோஷ சேவா, சலஸ்தர தீபாரண சேவா பிப்ரவரி மாதத்துக்கு நவம்பர் 21 காலை 10 மணிக்கு இந்த புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது என்னால் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, எங்கள் அம்மாவால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் கூட்ட நெரிசலில் தரிசனம் பார்க்க முடியாது என்றவங்களுக்கு எல்லாமே இது ஒரு பெரிய பெனிஃபிட் டிக்கெட்னு சொல்லலாம். அதாவது ஒரு சில பேர் இது சேவை, திருமலையில் இருக்கிற கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவையில் பார்த்துட்டு தரிசனம் பார்க்க யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் இது எப்படி யூஸ் பண்ணலான்னா, டேரெக்டாக நீங்கள் சேவை பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. திருமலையில் இருக்க சுபதம் என்ட்ரி வழியாக நேராக போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். எவ்வித குடோன்லையும் அடைக்க மாட்டாங்க. இந்த அப்டேட் இருக்குது. அதிகபட்சமாக 2 பேரும், குறைஞ்சபட்சமாக 2 பேர் தான் புக் பண்ணிக்க முடியும். ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் தான் புக் பண்ணிக்க முடியும். சிஸ்டர் பிரதர்ஸு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இந்த மாதிரி தான் புக் பண்ணிக்க முடியும். வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு உண்டான அப்டேட்டை பார்ப்போம். திருப்பதியிலையும் திருமலையிலையும் நல்ல மழை இருக்குது, நல்ல பனிப்பொழிவே இருக்குது. வருகின்ற பக்தர்கள் அதை கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வாங்க என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் வைக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருப்பதியில் வழக்கம் போல் இன்று காலை 2 மணிக்கு பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கு வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் காலை 2 மணிக்கு தினசரி டிக்கெட் தராங்க. அதாவது இன்றே தரிசனம் செய்வதற்காக ஒரு 9,000 டிக்கெட்டும், நாளை காலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 3,000 டிக்கெட்டும், மொத்தமாக 12,000 டிக்கெட் பக்தர்களுக்காக கொடுத்தாங்க. நான் 19,000 டிக்கெட் எதிர்பார்த்தா இன்றைக்கி 12,000 டிக்கெட் தான் கொடுத்தாங்க. காலை 2:25 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக வெறும் 5,529 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. நாளை தரிசனம் செய்வதற்காக 2,993 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. மொத்தமாக 8,522 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. அதாவது இன்றைக்கே தரப்பட்ட டிக்கெட், இன்னைக்கு காலை 2 மணிக்கு தர தொடங்கி 9,000 டிக்கெட் காலை 3:48 முடிஞ்சிருச்சு. காலை 4:05 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 557 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 4:22 மொத்த டிக்கெட்டும், அதாவது 12,000 டிக்கெட்டும் காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நாளை காலை 2 மணிக்கு பக்தர்களுக்கு டிக்கெட் வழங்கப்படும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மேக்ஸிமம் இதை விட ஒரு 19,000 டிக்கெட் கொடுக்க 12லேருந்து 19,000 டிக்கெட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரி மெட் வழியாக போகும் பக்தர்களுக்காக ஸ்ரீவாரி மெட்டில் என்ட்ரி பாயிண்டில் காலை 6 மணிக்கு 3,000 டிக்கெட் தினசரி காலை 6 மணிக்கு வழங்கப்படுகிறது. அந்த டிக்கெட்டை வாங்கினீங்கன்னா 1,200 டிக்கெட்டில் கண்டிப்பாக ஸ்கேன் வச்சுட்டு தான் நீங்கள் போகணும். காலை 7:18 நிலவரப்படி 1,567 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 9:04 நிலவரப்படி வெறும் 90 டிக்கெட் தான் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 9:20 நிலவரப்படி மொத்தமாக ஸ்ரீவாரி மெட்டில் கொடுக்கப்படும் அந்த 3,000 டிக்கெட்டும் காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலையில் நேற்று சாமி தரிசனம் பார்த்தவனோட எண்ணிக்கை 16/11/2024 அன்று 73,179 பேர் தரிசனம் பார்த்ததாகவும், 25,602 பேர்
மொட்டை அடித்ததாகவும் 4,03,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் 17 குடன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் 10 மணி நேரம் நேற்று தரிசனத்துக்கு ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அதிகமான கூட்டம் தான் நேற்று இருக்க ரேஷியோ படி பார்த்தோம்னா. அடுத்தபடியாக இன்று சண்டே 17/11/2024 காலை 8 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 10 மணி நேரம் ஆகுதாகும். வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 2 17 குடன்களை பக்தர்களை தங்க வச்சதாகும். டைரெக்டாக கிருஷ்ண சர்க்கிள்லேருந்து பக்தர்களை நேரடி சர்வ தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னு இன்று காலை 8 மணிக்கு தேவஸ்தானம் சார்பாக எஸ்டிமேஷன் தரிசனம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய எஸ்டிமேஷன் தரிசனம் ₹300 தரிசனத்துக்கு 2 முதல் 3.5 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட்டே இல்லாத இலவச தரிசனத்துக்கு 10 முதல் 12 மணி நேரம் வரை பக்தர்களுக்காக இன்று தரிசனம் பார்க்க ஆகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். கிருஷ்ண தேஜ சர்க்கிளில் தான் இருக்குது. பக்தர்கள் கூட்டம் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை, சரசரன்னு போயிட்டுருக்கலாம். கடுமையான மழை பெஞ்சால் மட்டும் தர்ஷன் ஸ்டாப் ஆகிடும் என்ற விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் இன்று காலை 5 மணி முதல் தற்போது வரை பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் ஒதுக்கப்பட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 1 முதல் 2 மணி நேரம் லைனில் நின்னா போதும், உங்கள் ரூம் புக்கிங்கை நீங்கள் பதிவு செஞ்சிடலாம். அதாவது காலை 5 மணிக்கு தொடங்கிய ரூம் புக்கிங் தினசரி காலை 5 மணிக்கு ரூம் புக்கிங் தருவாங்க. காலை 5:20 நிலவரப்படி 17/11/2024 காலை 5:20 நிலவரப்படி மொத்தமாக ₹50 ₹100 ரூம் ஒதுக்கப்பட்டது. 1075 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். 884 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ₹1000 1500 ரூம் எதுவும் ஒதுக்கப்படலை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறாங்க. ₹1000 1500 ரூமை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் அது விஐபி இல்லாத பட்சத்தில் தான் நம்மக்கிட்ட வரும். அது 90% விஐபியை ஃபில் பண்ணிவிடுவாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். லட்டு ஒரு நபர்களுக்கு 4 முதல் 6 லட்டு வரை கொடுத்துட்ருக்காங்க. 2025 காலண்டர்ஸ் டைலிஸ் எல்லாம் விநியோகம் செஞ்சிட்ருக்காங்க. லாக்கருக்கு ஒரு 10 minutes to 15 minutes வெயிட் பண்ணால் போதும். மொட்டை அடிக்கிற இடங்களில் பெரிய லெவலில் ஒன்றும் கூட்டம் இல்லை. வராகசாமி தரிசனம் செய்வதற்கு 20 முதல் 30 நிமிடம் வரை வராகசாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. இப்போ எல்லா பக்தர்களும் சராசரியாக வராகசாமி தரிசனம் பார்த்து தான் தரிசனம் பார்க்குறாங்க என்ற விஷயமே ஒரு ஆச்சரியத்துக்குரியதாக இருக்குது. அது போக அன்னப்பிரசான சென்டர் புஷ்கரணி குளம்லாம் வழக்கம் போல் திறந்திருக்கு. எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பக்தர்கள் நம்மளிடம் ஒரு 2 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அந்த 2 சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம ரீப்ளே பண்ணலாம், மிஸ் பண்ணாமல் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எல்லாரும் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட கேள்வி தான். அண்ணா, வைகுண்டா ஏகாதேசியோட ₹300 டிக்கெட் ஆன்லைனில் எப்போனா ஓப்பன் பண்ணுவாங்க? இதுவரையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கிட்டேருந்து எந்தவித அறிவிப்பும் வரலை வைகுண்டா ஏகாதசியை பற்றி. நேற்று ஈவினிங் கூட டிடிடி கஸ்டமர் கேர்கிட்ட கால் பண்ணி பேசியிருந்தேன். எங்களுக்கே எந்த அப்டேட்டும் வரல சார். வந்தால் போர்ட்டலில் கொடுப்பாங்க, எங்களுக்கும் சொல்லுவாங்க, தகவல் கிடைச்சி அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறோம் சார் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உன்னோட டிஸ்கஷன் ஒன்றும் முடியலைன்றது தான் இருக்குது. நவம்பர் 18ஆம் தேதி தான் என்னோடய டிஸ்கஷன் நடக்கும் நானே சொல்லியிருந்தேன். எதன் காரணமாக சொல்லியிருந்தேன்னா, அன்றைக்கி தான் உயர்மற்ற குழு, அதாவது நாளைக்கு தான் டிடிடியோட சேர்மன், டிடிடியோட இஓக்கள் 2 பேர், சப் இஓக்கள், இவங்க எல்லாமே ஒரு மீட்டிங் உயர்மட்ட குழு மீட்டிங் நடத்துகிறாங்க தேவஸ்தானம் சார்பாக. அப்போ இதை பற்றி உண்டான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு மேபி நாளைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2 மாதமாக டைலர் ரிவ்யூ ப்ரோக்ராம் நடக்கலை. அதாவது அக்டோபர் நவம்பர் 2 மாதமே பார்த்திங்கன்னா டைலர் ரிவ்யூ ப்ரோக்ராம் நடக்காத காரணத்தினால நம்ம தகவலை தேவஸ்தானம் இஓ அவர்கிட்ட நேரடியாக கேட்க முடியல. சப்போஸ் அப்படி நடந்தால் டேரெக்டாக இஓக்கிட்டே கேட்டிருப்பாங்க. இதன் காரணமாக தான் நமக்கு டிலே இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக ஓப்பனாக வாய்ப்புகள் இருந்தால் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக அந்த இன்ஃபார்ம் கிடச்சோன்னே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்த டவுட் பார்த்திங்கன்னா, அண்ணா நாங்கள் ₹10,000 டிக்கெட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதை நேரடியாக தரிசனம் பார்க்க விடுவாங்களா? சாமி தரிசனம் பார்க்க முடியுமா? கும்பலாக அனுப்புவாங்களான்னு சொல்லுங்கள். ₹10,000 டிக்கெட்டை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. ₹10,000 டிக்கெட்டை பற்றி கேட்டிங்கன்னா, இது எப்படின்னா, ஒரு ஆளுக்கு ₹10,000ன்றது ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கணும். இப்போ நான் போகிறேன்னா ₹10,000 ட்ரஸ்ட்டுக்கும் ₹500 டிக்கெட்டோட விலை. அந்த ட்ரஸ்ட்டோடைய காசை வாங்கி திருப்பதியில் இருக்க கோயில்கள், தேவஸ்தான கட்டுப்பாட்டில் இருக்க கோயில்களில் மேம்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. திருப்பதி ஏர்போர்ட்டில் 100 டிக்கெட்டும், திருமலையில் ஒரு 900 டிக்கெட்டும் டெய்லியும் கொடுத்துட்ருக்காங்க. காலையில் இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டிக்கெட்டோடைய காஸ்ட்டை கட்டிங்கன்னா உடனே உங்கள் டிக்கெட் அலோகேட் ஆகிடும். நீங்கள் இன்றைக்கி தர்ஷன் பார்க்கத்தா, நாளைக்கு தர்ஷன் பார்க்கத்தான இன்ஃபர்மேஷன் வந்து மேக்ஸிமம் நாளைக்கு தர்ஷன் பார்க்கறது தான் வரும். அந்த டிக்கெட்டை நீங்கள் பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2 பேர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரூம் புக்கிங் பண்ண முடியும். 2 பேருக்கு நீங்கள் ₹10,500 ₹10,500 கட்டணும். அதாவது மொத்தமாக 21,000 2 பேருக்கு நீங்கள் கட்டணும். ரூம் காஸ்ட் தனியாக வரும், சரிங்களா? அடுத்தபடியாக நீங்கள் குழந்தை 12 வயது கீழே குழந்தை வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கு டிக்கெட் தேவையற்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு பெனிஃபிட்னா, ஒரு விஐபியை என்ன ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த ட்ரீட் உங்களை பண்ணுவாங்க.
அதே மாதிரி இந்த மெயின் என்ட்ரன்ஸை திறந்து பக்தர்களை தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. நீங்கள் குலசேகரன் படி, அதாவது 3வது வாசப்படின்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் கிட்ட நின்று தரிசனம் பார்க்கலாம். இது ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த விஐபி டிக்கெட்டில் இருக்கும். நானுமே ஒரு தடவை காசு இருந்தால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா லக்கி டிப் செலெக்ஷன், சுப்ரபாத, தோமாலை, அர்ச்சனை, இந்த லக்கி டிப் செலெக்ஷன் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க எல்லாமே குலசேகரன் படி வரைக்கும் போய் உட்காரலாம். ஃபஸ்ட்டு யார் லைனில் நிற்கிறாங்களோ அவங்க போயிட்டு குலசேகரன் படி ஸ்டார்டிங்கில் உட்காந்து சுப்ரபாத சேவை பார்க்கலாம். அந்த கொடுப்பனை இதில் கிடைக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லக்கி டிப் செலெக்ஷனும் யாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. லக்கி டிப் செலெக்ஷனும் இதோட அருமை இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். வேறு என்ன டவுட் எதை பற்றின வீடியோ வேணால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.